ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டேஷ்னரி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நான் என்னுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் பென் ஒரு செட்டும் ப்ளூ பென் ஒரு செட்டும் வாங்கியிருந்தேன். ஒரு செட்டில் வந்து 10 பென் இருக்கும். நான் அந்த மாதிரி 2 செட்டு வாங்கியிருந்தேன். இப்படி செட்டாக வாங்கியில் வந்து நமக்கு ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். பென்சில் ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட்னர் வந்து ப்ளூ பென் பிளாக் பென் எல்லாமே அழிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெலிகான் ஒன்று வாங்கியிருந்தேன். இங்க் பென்னும் ஒன்று வாங்கியிருந்தேன். ஃபெலிகான் வந்து இங்க் பென் அழிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாமெண்ட்ரி பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். 2 ஸ்டாப்லர் பென்னும் ஒன்று வாங்கியிருந்தேன். 2 ஸ்டாப்லர் பென்னும் வாங்கியிருந்தேன். 2 சின்ன ஸ்கேலு, ஒரு லாங் ஸ்கேலும் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்கெட்சு பார்த்தீங்க அப்படின்னா மார்கர் டைப்பில் உள்ள ஸ்கெட்சு தாங்க. மேலே வந்து இந்த மாதிரி பிக் சைஸில் இருக்கும். கீழே வந்து இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் கொடுத்துருப்பாங்க. இதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இது என்னுடைய குழந்தைகள் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பென்சில் டைப்பில் உள்ள ஸ்கெட்சும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து போன வருஷம் வாங்கியிருந்தது. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கேமல் கம்பெனியில் வாங்கியிருந்தேன். இந்த கம்பெனி உண்மையிலே நல்லா இருக்குங்க. பிராண்டுமே நல்லா சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து லிக்விடு டைப்பில் உள்ள கலரிங் தாங்க. இது வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது உள்ள இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த ப்ரஷ் வச்சு நம்ம வந்து கலரிங் கொடுக்கணுங்க. இந்த மாதிரி ஸ்கெட்சு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பாக்ஸாக ஒன்று வாங்கி கொடுத்துட்டோம். எதுக்கு இவ்வளோ ஸ்கெட்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னுடைய குழந்தை வந்து ட்ராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகங்க. அதனால் வந்து அவளுக்கு ஒரு பாக்ஸாகவே ஒன்று வாங்கி கொடுத்துட்டோம். இதுவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்குது. எரேசரும் ஷார்ப்னரும் வாங்கியிருந்தோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்க் பாட்டில் வந்து போன வருஷம் வாங்கினது. அதனால் வந்து இந்த வருஷம் நான் வாங்கலை. அது இருக்குது. 2 பவுச்சு, ஒரு வாட்சும் வாங்கியிருந்தோம். இது லேபிளுங்க. அட்டை மேலே ஒட்டுறதுக்கு லேபிள் வாங்கியிருந்தேன். 4 நோட்டு மொத்தம் வாங்கியிருந்தேன். 2 வந்து கோடு போட்ட நோட்டும் 2 கோடு போடாத நோட்டும் வாங்கியிருந்தேங்க. லஞ்ச் பேக் 2 வாங்கியிருந்தேன். வீட்டில் கிச்சன் இருந்தது, அதையும் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. இந்த பேக் தாங்க. இந்த பேக் வந்து எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுங்க. முன்னாடி வந்து இந்த மாதிரி ஜிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 3 ஜிப்பு இருக்குங்க. உண்மையிலே இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த பேக் வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சைடில் கொடுத்துருக்காங்க. பேக் வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மலாம் ஸ்கூல் போகையில் ஷோல்டர் வலிக்கும். இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வலிக்காத அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்ச் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஃபைல் வாங்கியிருந்தேன். கொஸ்டின் ஆன்சர்லாம் எழுதி உள்ளே வச்சு கொண்டு போனோம் அப்படின்னா வந்து கசங்காது, நீட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபைல் வாங்கியிருந்தேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.